பிரபல இருட்டுக்கடை அல்வா உரிமத்தை வரதட்சணையா கேட்பதா எழுந்த விவகாரம் இப்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு. 2 பேர் மர்ம மரணம், போலி பத்திரப்பதிவு, மருமகள் மன நோயாளினி வெளிவந்த இருட்டுக்கடை ரகசியங்கள் உண்மையா? திருமணமான 40 நாட்களில் வரதட்சணை என்ற பெயரில் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா உரிமத்தை புது மாப்பிள்ளை கேட்பதாக அதன் உரிமையாளரின் மகள் முன்வைத்திருக்கும் பகீர் குற்றச்சாட்டு தற்போது பலரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. 1.5 கோடியில் கார், மனைவி முன் கள்ள காதலியோடு குடித்தனம், அரசியல் பிரபலத்தின் பெயரால் வார்னிங், உடல் ரீதியாக துன்புறுத்தி கொலை மிரட்டல் என பல திடுக்கிடும் தகவல்கள் அந்த குற்றச்சாட்டில் ஒளிந்துள்ளன. ஆனால் மனைவி ஒரு மன நோயாளி என மொத்த புகாரையும் அப்படியே மறுத்திருக்கிறது மாப்பிள்ளை தரப்பு. இருட்டுக்கடை விவகாரத்தில் என்ன நடக்கிறது? உண்மையில் நடப்பது வரதட்சணை கொடுமையா அல்லது அல்வா கடையை அபகரிக்கும் முயற்சியா? திருமணமாகி 40 நாட்களில் கணவன் மனைவிக்கிடையே நடந்தது என்ன? திருநெல்வேலி பெயரை கேட்டதுமே அனைவருக்கும் ஞாபகம் வரும் ஒன்று அல்வா. அதிலும் இருட்டுக்கடை அல்வா என்றால் பலருக்கும் அலாதியான பிரியம். அதன் தனிச்சுவையால் கடல் கடந்து புகழ் பெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் நுழைவாயில் அருகே உள்ள குட்டிக் கடையில் வாழை இலையில் மடித்துக் கொடுக்கும் அல்வாவை வாங்கி ருசிக்க வரிசை கட்டி நிற்கும் கூட்டம். ராந்தல் விளக்கின் வெளிச்சத்தில் தொடங்கிய இந்த இருட்டுக்கடைதான் இன்று திருநெல்வேலிக்கே அடையாளமாகி உள்ளது என்றால் அது மிகையாகாது. பிரபலமான இந்த கடை வட இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பிஜிலி சிங்கால் 1940 தொடங்கப்பட்டது. அல்வா தயாரிக்க தாமிரபரணி தண்ணீர் பயன்படுத்துவதே இதன் தனி சுவைக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. கைமணம் மாறாத இந்த கடையை பிஜிலி சிங்கின் 3ஆம் தலைமுறை வாரிசுகள் நடத்தி வருகின்றனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் இந்த கடையை நிர்வகித்து வரும் கவிதா ஹரி சிங் என்பவரின் மகள் ஸ்ரீ கனிஷ்காவுக்கும் கோயம்புத்தூரைச் சேர்ந்த உறவினர் மகனான பல்ராம் சிங் என்பவருக்கும் நெல்லையே வியக்கும்படி திருமணம் நடந்தது. அந்த வீடியோக்கள் இணையத்திலும் வைரலாகி பரவலாக பேசப்பட்டது. அப்படி ஊரே கண்டு வியந்த திருமணம் வெறும் 40 நாட்களை கூட தாண்டவில்லை. அதற்குள் காவல் நிலையத்தின் படியேறியிருக்கிறது. திருமணத்தின் போது நகை, பணம் என எக்கச்சக்கமான வரதட்சணை மாப்பிள்ளை பல்ராம் சிங்கிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் போதாமல் வரதட்சணையாக 1.5 கோடி மதிப்புள்ள லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் காரை வாங்கி தர சொல்லி கேட்டதாக தெரிகிறது. டவுரியா நகை, கேஷ் நிறைய ஒயிட்லையும் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இந்த 1.5 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம். லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சர். என் பொண்ணை ஃபிசிக்கலாக ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க. அதற்குள் மனைவி கனிஷ்காவை சித்திரவதை செய்ய தொடங்கி இருக்கிறாராம் பல்ராம் சிங். உடல் ரீதியாக துன்புறுத்தியதோடு மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் டார்ச்சர் செய்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி வேறு பெண்ணுடன் ஸ்ரீ கனிஷ்காவின் கண் முன்னே லிவனில் வாழ்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். 41 days அவங்க வீட்டில் இருந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அவளை அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கலாகவும். இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் ஒரு சர்வெண்ட் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை நீ ஏதாவது உங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லி பண்ணியிருக்காங்க. காதலிக்கு அடிமையாக வேலை செய்ய சொல்லி ஸ்ரீ கனிஷ்காவை பல்ராம் சிங் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. அவளுக்காக அடிமையா இருந்து அவளுக்கு எல்லாம் செய்யலைன்னா சூசைட் அளவுக்கு நான் உன்னை த்ரெட்டன் பண்ணிடுவேன். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னைய டைவர்ஸ் கொடுத்துரு, உன் வாழ்க்கை இவ்வளோதான், நீ டைவர்ஸ் கொடுக்குற அப்படின்னா அந்த பொண்ணோட லிவிங்கில் இருப்பேன். அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து அவங்க அம்மா கிட்ட இந்த ரூபா வாங்கிட்டு வந்து மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க அவங்க வண்டியிலேயே. நகை, பணம், கார்கள் எல்லாம் போதாமல் இருட்டுக்கடை அல்வா உரிமத்தையும் தங்கள் பெயருக்கு எழுதி தர சொல்லி பல்ராம் சிங் குடும்பத்தினர் டார்ச்சர் செய்ததாக பகீர் கிளப்புகின்றனர். என் பொண்ணு ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்கள் பிஸ்னஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர், கொலை மிரட்டலோட பண்ணியிருக்காங்க.
இதற்கு பல்ராம் சிங்கின் தந்தையும் உடந்தையாக இருந்துள்ளார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பையன்கிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காருன்னா, நீ காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ எவ கூடனாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காரு. அது அவங்க 2 பசங்களுமே எங்கள்கிட்ட சொன்னாங்க. உண்மையாக இருக்கிறத பொய்யாக்குவேன், பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களை யாரையும் வாழ விடவே மாட்டேன். எனக்கு பிஸ்னஸ் எழுதி கொடுத்தே ஆகணும். ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கும் போது நான் எஃப்எஸ்ஐலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஜிஎஸ்டிலேருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஸ்ரீ கனிஷ்கா தாய் வீட்டிற்கே வந்திருக்கிறார். உடனே இது குறித்து கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி முதலமைச்சரின் தனி பிரிவிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இப்படி ஸ்ரீ கனிஷ்காவின் தரப்பினர் வரதட்சணை கொடுமை என புகார் கொடுத்து குற்றச்சாட்டுகள் கூறி வரும் நிலையில் இவை அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது என பல்ராம் சிங் தரப்பில் இருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் வரதட்சணை கேட்கறதாகவும், நான் டிஃபெண்டர் காரை வரதட்சணையா கேட்டதாகவும் அவங்க போலீஸில் புகார் அளிச்சிருக்காங்க. இதில் எந்த விதமான ஆதாரமும் எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய பையனுக்கும் அந்த பெண்ணுக்கும் ப்ராப்ளம் ஏற்பட்டது உண்மை. ஏன்னா அந்த பெண் இரவு நேரத்தில் பல பேர்த்துக்கிட்ட இருந்து கால்ஸ் வர்றது, வெளியில் போனால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து வர்றது, இதெல்லாம் என் பையன் கேட்க போக ப்ராப்ளம் ஆகுது. இது ஒரு சிங்கிள் சைல்டாக வளர்ந்த பொண்ணுங்க. அது மாதிரி சனியாக இருந்தப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி பழக்கம், அதை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு லிமிட்டுக்கு மீறி போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார பிரச்சனை அது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1.5 கோடி மதிப்புள்ள டிஃபெண்டர் காரையும் அவர்களாகவேதான் விருப்பப்பட்டு மருமகனுக்கு வாங்கி தருகிறோம் என்று சொன்னதாக கூறியிருக்கிறார் பல்ராம் சிங்கின் தந்தை. நான் டிஃபெண்டர் காரை வரதட்சணையா நான் கேட்டேன்னு சொல்லி வாய் கூசாம போய் சொல்லியிருக்கிறாங்க. அந்த டிஃபெண்டர் கார் இந்த கல்யாணம்ல நிச்சயம் ஆகிறதுக்கு முன்னாடியே, பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி, நான் போன ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியே அந்த காரை நான் என்னோட அக்கௌண்ட்லேருந்து நான் புக் பண்ணேன். அதனோட ஆதாரங்கள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதெல்லாம் முடிஞ்சு இப்போ இவங்க கல்யாணத்துக்கு எதுவுமே பண்ணலை, மாப்பிள்ளை இந்த வண்டி ஆசைப்பட்டு புக் பண்ணியிருக்காரு, அதை வேணா நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால அதை அவங்க பேருக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் இமெயில் கொடுத்துருக்குறேன். அந்த ஆதாரமும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மேலும் வரதட்சணை கேட்டதாக சொல்லப்பட்ட இருட்டுக்கடைக்கு கவிதா சிங் உண்மையான உரிமையாளர் இல்லை எனவும், உண்மையான வாரிசுகளிடம் இருந்து கடையை ஏமாற்றி எழுதி வாங்கியதாகவும் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இப்போ இந்த இருட்டுக்கடை உங்களுக்கு வந்துடுச்சு, அது வந்ததும் ஒரு தவறான முறையில் வந்தது அப்படிங்கிறது எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது. எனக்கு அது ஒரு ஃபோர்ஜரி, அவங்க பார்ட்னராக இருந்தவங்களோ அல்லது அதுக்கு உரிமையாளர்கிட்ட ஃபோர்ஜரி பண்ணி அந்த ஆவணங்களை திருத்தி அது மூலமாக தான் அது வந்தது அப்படிங்கிறது பிற்காலத்தில் தான் எனக்கு அது தெரிய வந்துச்சு. இது சம்பந்தமாக இன்றைக்கும் திருநெல்வேலி டிசி ஆஃபீஸில் அதனுடைய ஆவணங்கள் எல்லாமே, இவங்க மேலே புகார் எல்லாமே அந்த டிசி ஆஃபீஸில் இருக்குது. இருட்டுக்கடை அல்வாவை அடைய முயன்று 2 பேர் மர்மமான முறையில் இறந்திருப்பதாகவும் கூறி பகீர் கிளப்பியுள்ளார் பல்ராம் சிங்கின் தந்தை. இவங்களுடைய அத்தைன்னு சொல்லப்படக்கூடிய சுலோச்சனா பாய் தான் ஒரிஜினல் ஓனர். அதை பார்த்துட்டு இருந்த ஹரிசிங்கிறவர் தான் கடையை 70 வருஷமா பார்த்துட்டு இருந்தாரு. அந்த ஹரிசிங்கும் மர்மமான முறையில் ஆஸ்பத்திரியில் தூக்கு போட்டு இறந்துட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த சுலோச்சனா பாயும் மர்மமான முறையில் இறந்தாங்க அப்படிங்கிறது திருநெல்வேலியில் பேசிக்கிறாங்கிற தகவல் எனக்கு வந்துச்சு. அதை நான் குற்றச்சாட்டா சொல்ல, ஆனால் அந்த தகவல் எனக்கும் வந்துச்சு. ரெஜிஸ்ட்ராரை வீட்டுக்கு கூட்டிட்டு சாக கிடக்கிற அம்மா கிட்ட கையெழுத்து வாங்காம ரேகையை வாங்கி 19 சொத்துக்களை ஒரே ஆவணத்தின் மூலமா எழுதி வாங்கியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இதுவும் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல அந்த ஆவணங்கள் இருக்கும். கவிதா குடும்பத்திற்கு நிறைய கடன் இருக்கும்போது அவர்களிடம் நாங்கள் ஏன் வரதட்சணை கேட்க வேண்டும் என்று பல்ராம் சிங் தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அது மட்டுமின்றி வாட்ஸ்அப்பில் சமாதானம் பேச அனுப்பிய மெசேஜை மிரட்டல் மெசேஜ் என மீடியா முன்பு கவிதா திரித்துச் சொல்வதாகவும் ஆதாரத்தை காட்டியுள்ளார். இப்படி இருதரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டிக் கொள்வதால் இதில் எது உண்மை என்பது போலீசாரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும். கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாய் வரதட்சணை கொடுமை வழக்கு 2 மர்ம மரணங்களையும் வெளிக்கொண்டு வந்திருப்பதாக இருட்டுக்கடை அல்வா பிரியர்கள் தற்பொழுது முணுமுணுக்க தொடங்கியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.